அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேரில் கொஞ்சம் முன்னாடி காலை இருக்கணும், வந்துடுங்க. சஃபை பூர்த்தி செய்யுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அத்தகைய படைப்புகளிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்ற திகழக்கூடிய ஒரு படைப்பாக மனிதனை ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய இந்த படைப்பை இந்த உலகத்தில் நிரந்தரமாகவே அவனை விட்டுவிடாமல் குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி அந்த அவகாசத்தில் எத்தகைய வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்காக இதைவிட ஒரு சந்தோஷத்தையும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் எட்ட வேண்டும் என்றால் அந்த சோனத்துடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அவகாசமாக இறைவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த வாய்ப்பில் எண்ணற்ற நற்காரியங்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் செய்கின்றோம். தொழுகைகள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நோன்பு நோக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இன்னும் பல நன்மையான காரியங்கள், என்ன நன்மையான காரியங்கள் இருந்தாலும் இந்த நன்மையை நாளை மறுமையில் அதை பெற்று சோனத்துக்கு செல்வதற்கான ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த முயற்சி என்றால் இந்த உலகத்தில் இறைவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை எந்த அளவிற்கு செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில் நாம் செய்து நற்காரியத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட பிறகு எதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொன்னார்களோ, வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த காரியத்தை விரைந்து செய்து நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டினார்களோ அத்தகைய நற்காரியங்களில் நாம் அதிகமான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் நன்மையை சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மை எப்படி நாம் சேகரிக்கிறோம்? ரம்லான் மாதம் வந்துவிட்டால் அதற்குரிய ஒரு முயற்சி நம்ம தேடுதல் இருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடியது, தஸ்பீஹ் செய்யக்கூடியது, ஜிக்ர் செய்யக்கூடியது, தௌபா செய்யக்கூடியது, இது போன்ற காரியங்கள் நாம் செய்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் நிறைய நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் மற்ற ஏனைய மாதங்களில் இருக்கிறதா? அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்கின்ற நேரத்தில் நற்காரியங்கள் தெரிகிறதுன்னு சொன்னால் அது விரைந்து செய்யணும். அது நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது தாமதப்படுத்தக்கூடாது. எந்த காரியமும் அதனுடைய எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். நகும் முந்தைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்மார்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதருடைய தூதராக இருந்தாலும் சரி, இவருடைய குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் நகும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், இவங்களுடைய குடும்பத்தார்கள் நன்மை என்று இதெல்லாம் தெரிகிறதோ விரைந்து செய்வார்கள். அது ரம்லான் மாதமாக இருந்தாலும் சரி, ரம்லான் அல்லாத மாதமாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நன்மை தெரிகிறதோ அது விரைந்து அது அந்த நற்காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அந்த நன்மைகளை பெறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் தேடுதலை ஆரம்பிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது எதற்காக சொல்கிறான்? நீங்கள் குறுகிய வாழ்க்கையை தான் நீ எட்டிருக்கிறீங்க, குறுகிய வாழ்க்கையை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. அப்போ குறுகிய வாழ்க்கையில் நிறைய நற்காரியங்கள் எது தெரிகிறதோ அது விரைந்து செய்யணும். நாளைக்கு செஞ்சிடலாம், நாளை மறுநாள் செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இது அப்புறம் இப்போ செஞ்சுக்கலாம் என்று அது அப்புறப்படுத்தாமல் உடனடியாக அந்த காரியத்தை செய்து நற்காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மையில் எவ்வளவு ஆர்வம் கொண்டார்கள். நம் செய்திகளை படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சான்று பகிர்கிறான். முந்தைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பிந்தி செய்யக்கூடிய பாவம் கூட மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்குறான். ஆனாலும் கூட அந்த நன்மை என்று செய்யக்கூடிய விதத்தில் ஆர்வம் அதிகமாக காட்டி நற்காரியங்களே அவர்கள் அதிகமாக சிந்தனைகளை செலுத்தி நம்ம பார்க்குறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நம்ம இரவு தொழுகைகளை நம்ம நோம்புல நம்ம தொழுகிறோமே, ஏனைய நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. தொழக்கூடிய தொழுகை என்ன? நம்ம 8 ரக்காத்துகள் தொழக்கூடியதாக இருந்தாலும் ஒரு 40 நிமிடம் 50 நிமிடம் தொழுது முடிச்சிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தொழுகை எப்படி இருக்கும்? நீண்ட தொழுகையாக, நீண்ட அந்த ஜுசுகளை குர்ஆன்களை ஓதி தொழுகைகளை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஹத்தா தரிமுல் கதமஹு, ஏறத்தாழ அவருடைய கால்களெல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நற்காரியங்களை சேமிப்பு செய்வதற்காக நீண்ட அந்த நேரத்தை கொண்டு அந்த தொழுகை தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன் பாவம் மன்னிக்கப்பட்டது, பிந்திய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை என்று தெரிந்தவுடனே அந்த செயலை விட்டு விடாமல் தொடர்ச்சியாக நாளை மறுமையில் இதுதான் எனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதற்காக அவர்கள் ஆர்வத்தோடு செய்கிறார்கள். இதை நினைச்சு பாருங்களேன், ரமலானில் நம்ம தொழுகிறோமே, ஏனைய நாட்களில் ஏதாவது ஒரு நாளை இரவு தொழுகைகளாக நம்ம தொழுகிறோமா? நன்மைக்காக ஏதாவது எதிர்பார்த்து செய்கிறோமா? இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் இவ்வளவு முன் பாவம் மன்னிக்கப்பட்டது, பின்னாடி செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இவ்வளவு ஈடுபாடுகள் நன்மையான காரியத்தை செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நல்ல நன்றியுடைய அடையாளனாக இருக்கக்கூடாதா? எனக்கு உத்தரவாதம் கேட்டா அல்லாஹ் நான் மாத்திடுவானே, நான் நன்றியுடைய அடையாளனாக இருக்க வேண்டும் சொன்னால் நன்மை என்று தெரியக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தோடு அது நான் செய்து முடித்தே ஆகணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து பாடம் பெற்றவர்களும் கூட பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை பெற்ற பிறகு அந்த கொள்கைகளை ஏற்ற நபித்தோழருடைய பண்பு எப்படி இருந்துச்சு, அவருடைய அந்த நன்மை என்று தெரிந்தால் அந்த ஆர்வம் எப்படி அவர்கள் கொண்டு போனாங்க, அந்த நன்மையை சேகரிப்பதற்கான அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுத உடனே சில நபி தோழர்களும் நின்று தொழுகிறாங்க. தொழ முடிஞ்ச பிறகு மறுநாள் சில சஹாபாக்களை சந்தித்து சொல்றாங்க, நேற்று இரவு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க, நாங்களும் தொழுதோம். அப்போ சொன்ன செய்தி கேட்ட உடனேயே சஹாபாக்கள் செய்மடங்கி நாங்களும் அந்த நன்மைகளை சேகரிப்பதற்கு நாங்களும் கலந்து கொள்வோம் என்று அந்த மறுநாள் இரவுல கலந்து கொள்கிறார்கள். இரண்டாம் நாள் பார்த்தால் முதல் நாளில் இருந்ததை விட கூடுதலான எண்ணிக்கை, ரெண்டாம் நாளை விட மூணாவது நாள்கள் பார்த்தால் பள்ளிவாசல் நிறைந்திருக்கிறது. நான்காம் நாள் பார்க்கக்கூடியதில் பள்ளிவாசல் இடமே இல்லை, கடமையான தொழுகை கிடையாது, இரவு தொழுகை உபரியான தொழுகைகளாக தொழக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள், அதில் நன்மை இருக்கிறது என்று தெரிந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து தொழுத நபி தோழர்கள் சிலருக்கு சொல்கிறார்கள், அந்த ஆர்வம் மற்ற தோழருக்கு எப்படி குடிபெயர்ந்தது, அந்த ஆர்வம் எப்படி இருந்தது, நானும் அதில் அந்த தொழுகையில் நான் தொழுது விட்டு அந்த நன்மையும் எனக்கும் சேரணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி நன்மை கிடைக்கிறதோ எனக்கும் அந்த நன்மை இருக்க நன்மை வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. நான்காம் நாள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வரல. ஃபலம்மா கானத்தில் லைலத்துர் ராபியா, நான்காம் நாள் பார்க்கக்கூடிய இடத்துல அஜஸல் மஸ்ஜித் அன் அஹ்லிஹி, பள்ளி வாசல் நிறைந்து காணப்பட்டது, இடமே இல்லை, அந்த அளவுக்கு மக்கள். இதுல ஆர்வம் நன்மை, இது நம்ம இது ஒரு கொஞ்ச நேரத்தை நாம் ஒதுக்கி இறைவனுக்காக செய்தால் அதில் நன்மை இருக்கிறது, அந்த நன்மை நாளை மறுமையில் சோனத்திற்கு கொண்டு போய் நமக்கு சேர்க்கும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி காட்டுகிறார்கள். கூடுதலாக ஒரு நாள் இல்லை, மறுநாள் அடுத்தடுத்த நாட்கள் கூடுகிறது.
நம்முடைய பகுதி நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலும் கூட நோன்பு பிறை தெரிந்த உடனேயே முதல் நாள் பார்த்தால் பள்ளிவாசல் நிறைந்து காணப்படும். பள்ளிவாசல் நிர்வாகமெல்லாம் பேசுவாங்க, இடம் காணலையே, ஏதாவது ஒரு மாற்று வழி செய்யணுமே, கொஞ்சம் விசாலமாக செய்யணுமே, ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய முடியுமா என்று பேசுவார்கள். இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் அடுத்த நாட்கள் பார்த்தால் வந்த கூட்டம் அப்படியே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகும். நம்மிடத்தில் ஆர்வம் நன்மை என்று தெரிந்தாலும் கூட அந்த நன்மையை பெறுவதற்கு நம்மிடத்தில் ஆர்வம் இல்லை. அந்த நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் அக்கறை எடுக்க மாட்டேன்றோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நாளுக்கு நாள் அந்த நன்மையை சேகரிப்பதற்காக அவர்கள் ஒன்று கூடினார்கள். பள்ளிவாசல் இடமே இல்லை. இப்படிதான் நம்முடைய நன்மைகளை விரைந்து செய்யணும். விரைந்து செய்யக்கூடியதுதான் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்பதற்கு சொல்ற சில செய்திகளை. நன்மை என்று தெரிந்தால் அதில் தேடுதல் நமக்கு இருக்கணும். இந்த நன்மை நாம் கொஞ்ச நேரம் அந்த நன்மையான காரியத்தை செய்தால் எவ்வளவு நமக்கு நன்மை கிடைத்து அந்த நன்மையினால் நம்ம சோனத்து செல்ல முடியும் என்ற அந்த சிந்தனை நாம் வளர்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் கைபர் போருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இடத்தை நான் ஒரு கொடியை வாளை நான் கொடுப்பேன். அவர் காலில் புறப்பட்டு செல்வார்கள். ரஜுலன் ஒரு மனிதர் புறப்படுவார்கள். அந்த மனிதர் எத்தகையவர் என்று சொன்னால் யுஹிப்புல்லாஹ, அவர் அல்லாஹ்வை நேசிப்பார். வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார். யாரிடத்தில் நான் கொடியும் அந்த வாளையும் கொடுத்து அனுப்புகிறேனோ அவர் செல்லக்கூடியவர் அல்லாஹ்வையும் நேசிப்பார், அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? கால யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, அந்த மனிதரை அல்லாஹ்வும் நேசிப்பான், அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிப்பாரு. இவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இவர் நேசிக்கிறாரு. ஆனால் இந்த மனிதர் நேசித்தது மாதிரி அல்லாஹ்வும் இவரை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரவு முழுக்க தூங்காம யாரு காலில் போவாங்க? நம்மள ஒருவர் தான் போக முடியும். அது யார் என்பதற்காக தேடுதல். யாருன்னு பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பிறகு அபூபக்கர் அலி அவங்க உமர் அலி அவங்க சொல்றாங்க, எந்த விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டதே கிடையாது, இது ஒன்றுக்கு ஆசைப்பட்டேன். அல்லாஹ்வே நான் விரும்பணும், அல்லாஹ்வுடைய தூதரோ நான் விரும்பணும், அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அல்லாஹ் என்னை விரும்பக்கூடியதாக இருக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பக்கூடியதாக இருக்கணுமே, அந்த லிஸ்ட்டில் நான் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒன்று தான் நான் விருப்பப்பட்டேன். பதவியோ அந்தஸ்தோ எதைக்குமே நான் ஆசைப்படலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த கைபர் போருக்காக காலையில் ஒரு மனிதரை நான் அனுப்புவேன்னு சொன்னார்களே, அதில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர் இருந்தார். ஆர்வத்தோடு அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு மனிதரும் நான் இருப்போமா, அவர் இருப்பாரா, இவர் இருப்பாரா, அந்த நன்மைகளை நான் செய்ய வேண்டுமே என்ற ஆர்வத்தோடு எதிர்பார்த்ததாகத்தான் இருந்தாங்க. கடைசியா பார்க்கக்கூடிய நேரத்தில் அலி ரலியா அவர்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. யாரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அவர் யாருன்னு பார்த்தால் அலி ரலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைபருக்கு அனுப்புறாங்க. அல்லாஹ்வையும் இவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் இவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் இவரை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இவர் மீது அன்பு அதிகமாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி சொன்னார்களே, இந்த பண்புடையவர் இவர்தான் என்று சஹாபாக்கள் மத்தியில் காலையில் தெரிகிறது. இல்லை என்ன, சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. காலையில் ஒருவரிடத்தில் நான் அந்த கைவர் போருக்கு நான் ஆள் அனுப்பேன் என்று சொன்ன உடனே அதில் யாரா இருக்கணும், நானா இருக்கணுமே என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம போய் கலந்துக்கணும்னு வரணும், எல்லாருக்கும் முன்னாடி நான் வரணும் என்று எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருப்போமா? ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் அந்த பங்களிப்பு செய்து நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இடத்துல ஆர்வம் இருக்குமா? இல்லை. அதெல்லாம் எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செஞ்சுக்குவோம், அப்படி போகிறோம். ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆர்வத்தில் இந்த ஜும்மாக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூடுதலான தகவல் என்ன? ஏனைய வக்தை விட ஜும்மாக்காக மலக்குமார்களை அல்லாஹ் ஒரு மலக்குமார்களை ஒவ்வொரு பள்ளிவாசல்ல அனுப்பி அந்த பதிவேட்டுகளை கொண்டு பதிவு செய்யப்படுறானே, அந்த மலக்குமார்கள் பதிவு செய்கிறார். இந்த பதிவு எல்லாருடைய உள்ளத்தை தெரியும். மலக்குமார் வருகிறார், இதில் முதலாக வரக்கூடிய பதிவு செய்கிறார், இரண்டாவது வரக்கூடிய யார் என்று பதிவு செய்கிறார்,
பாங்கு சொல்வதற்கு முன்னாடி வரை பதிவு செய்கிறார். பாங்கு ஆரம்பித்த உடனே மூடி வச்சுட்டு அந்த சபையில் வந்து உட்கார்ந்துருவார். இந்த செய்தி எத்தனை பயானில் கேட்டு இருப்போம். ஏன் ஜும்மாக்களை தாமதம் நம்ம காட்டுறோம்? இந்த ஜும்மா ஒவ்வொரு வருடம் வருகிறது. இந்த ஜும்மாவை நம்ம தொழுவணும், கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆரம்பம் இருக்கிறது, நன்மைகளை தேட வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு நாள் ஒரு தாமதம், ஒரு மருத்துவதற்காகவோ அல்லது வெளியில சென்று வருவதற்கு தாமதமாக வந்தால் பிரச்சனை கிடையாது. எப்போதுமே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உரை முடிக்கக்கூடிய கட்டத்தில் வந்து சேரக்கூடிய நம்ம பார்க்கிறோம். தொழுகைகளில் சேரக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். ஜும்மாவுடைய அந்த கண்ணியத்தையும் ஜும்மாவுடைய நாட்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கூட ஆர்வம் இடத்தில் இல்லை என்று சொன்னால் நன்மையில எவ்வளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஏராளமான செய்திகளில் ஒரு இறைவசத்தை அல்லாஹ் சொல்றான், உலாயிக யார் வெற்றியாளர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹும் லஹா சாபிகூன். இவர்கள் சொல்கின்ற நேரத்தில் உலாயிக அவர்கள் தான் யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியத்திற்காக விரைந்து விரைந்து யார் செய்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர்கள் சொல்லி சொல்றான். லஹா சாபிகூன், நன்மை என்று தெரிந்தால் அதில் போட்டி போட்டு அதை முந்திக் கொள்வதற்கான வழிகளை தேடிக்கொள்வார்கள். நம்மள எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? கணவன் மனைவி இருக்கிறோம், அதை யாராவது ஒரு இந்த நன்மையான காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தை காட்டியிருப்போமா? அதை ஊக்கப்படுத்தி இருப்போமா? கணவனா நான் இருக்கிறேன், காலையில் தொழுற, நீ தாமதப்படுத்துற, அதை கரெக்டாக சொல்லியிருப்போமா? மனைவிக்கு ஏதாவது சொல்லி கணவருக்கு சொல்லியிருப்பாங்களா? பிள்ளையுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் ஊட்டி இந்த நன்மையில பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த அக்கறை அவருக்கு போதித்து இருப்போமா? இல்லை. நாமும் உறங்கிவிட்டு பிள்ளைகளும் உறக்க வைத்து அந்த நன்மையான காரியத்தை இழக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. நன்மை என்று தெரிந்தால் அந்த போர்வை விட்டு நாம் எந்திரிச்சிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வாசியம் என்ன? யார் ஃபஜருடைய தொழுகையில அவர் கலந்து கொள்ளவில்லையோ அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீரை கழிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒவ்வொரு காலை பொழுது அடையக்கூடிய இடத்துல தாமதமாக எந்திரிக்கிறோமே, தொழாமல் இருக்கிறோமே, ஷைத்தானுடைய சிறுநீர் நமக்கு தேவையா? அந்த சிறுநீர் நம்ம அசுத்தத்தையோடு அந்த நாட்களில் கழிக்கணுமா? இந்த ஆர்வத்தை நன்மையான விஷயத்தில் நாமும் அதில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளையும் விஷயத்திலும் அதில் அக்கறை எடுக்க வேண்டும். மனைவியும் சரியான முறையில் இதை பாடம் பெற வேண்டும் சொன்னால் இந்த விஷயத்தில் நன்மை என்று தெரிந்தால் அதில் அதிகமான ஆர்வத்தை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாருங்க எப்படியெல்லாம் ஆர்வம் காட்டுறாங்க சொல்லி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் சிலர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள், சிலர்கள் ஏழ்மையான நிலைமையில் இருந்தார்கள். வசதி படைத்தவர்கள் ஒரு விதத்தில் நன்மையில செய்யக்கூடியது ஒரு அந்தஸ்து உயர்ந்துடுவாங்க. காரணம் என்ன? காசு பணத்தை வைத்துக்கொண்டு தர்மங்களை செய்து அவர் உயர்ந்துடுவாங்க. ஏழைகளில் அவரால் செய்ய முடியாது, தொழக்கூடியது அவர் தொழுவ மாதிரி தொழுதுக்குவார், அதே நன்மை கிடைச்சிடும். அது மாதிரி செய்யக்கூடிய சிக்ரிகள் தஸ்பீகள் செய்யக்கூடியது சுன்னத் தொழுகை செய்யக்கூடியது எல்லாமே அவர் செய்யறது மாதிரி செய்தால் நன்மை கிடைச்சிடும். பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய நன்மைகள் பணக்காரர்கள் செய்வார்கள், ஏழையில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை விட நன்மையில மிஞ்சி கொள்கிறார்கள் இந்த பணக்காரர்கள். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு ஏழ்மையான இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவங்களை விட நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கலான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு சொல்றாங்க? நாங்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் அவங்களோடு தொழக்கூடிய நன்மைகளை நான் சேகரித்துக் கொள்கிறேன். நான் நோன்பு வைத்து எப்படி நன்மை எடுக்கிறேனோ அவங்களும் நோன்பு வைத்து நன்மை எடுக்கிறாங்க. ஆனால் செல்வம் வருகின்ற நேரத்தில் மட்டும் என்கிட்ட இல்லாத காரணத்தினால் அவர் நன்மை அதிகமாக செஞ்சிடறாங்க. அவங்க செஞ்ச மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஏதாவது வழிகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே தோழர்கள் அந்த ஏழை மக்கள் கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வத்தஹமதுன துப்ர குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுபான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர். இது நீ சொன்னால் அவர்விட நீ மிஞ்சிடுவேன் செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் ஏழ்மையான ஆட்கள் வந்து கேட்டார்களோ நம்மளை விட நன்மையில அதிகமாக அவர் சேகரிக்கிறாங்க. ஆனால் அந்த பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் நாம் பின்தங்கி இருக்கிறோம்.
இந்த நன்மை நானும் சேகரிக்கணும், கூடுதலான நன்மையை நான் சேகரிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறை என்ன? கடமையான தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லு. அந்த ஈக்குவல், அதை விட ஜாஸ்தியாக நன்மை நீ சம்பாதிச்சிடுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட சரி அல்லாஹ்வுடைய சொன்னது மாதிரி கடைபிடிச்சு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த செய்தி சமியா இஹ்வான்னா, எங்களுடைய சகோதரருக்கு இது தெரிஞ்சிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை இவங்க உள்வாங்கி இந்த நன்மைக்காக இவர் பாடுபடுறாங்க, அந்த அந்த ஜிக்ரு செய்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இந்த தோழர்களுக்கு பணக்காரர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களும் இந்த செய்திகளை தொடர்ச்சி ஆரம்பிச்சுறாங்க, தர்மமாக செஞ்சுக்கிறாங்க, பொருளாதார ரீதியாக நன்மை செய்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் ஒன்று இருக்கிறது, நன்மை இருக்கிறது, இதையும் எடுத்து செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கற்றுக் கொடுத்ததும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நன்மை இவங்க அதையும் செஞ்சுட்டு போகிறாங்க. என்ன நம்ம பின்தங்கியே போகிறோம்னு கவலையோடு மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு வழிமுறை கற்றுக் கொடுத்துங்க, அந்த வழிமுறையில் நான் கேட்டு அது பழையது அதில் கரெக்டாக போயிட்டே இருந்தேன். போகக்கூடிய நேரத்தில் பார்த்தா இந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்து விட்டது, பணக்காரர்களுக்கு தெரிந்து விட்டது, அவர்களும் இந்த ஜிக்ருகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸாலிக ஃபதுல்லாஹி யுதீஹி மையஷா. அல்லாஹ் யாரை சிறப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு கிடைத்ததை செஞ்சுங்க, உங்களை இயலாத விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி பார்க்குறோம். ஆர்வம் என்ன? இன்னும் நான் நன்மை சேகரிக்கணும், மற்றவர்களை விட நன்மையில மேலோங்கி இருக்கணும், பின்தங்கி போயிடக்கூடாது இருக்க ஆர்வம் அப்படி இருந்தது. இப்படி நம்ம இருப்போமா? ஏதாவது ஒரு வழியில் நம்ம சிந்திச்சிருப்போமா? அடுத்த குடும்பத்தை விட நான் மேலோங்கி இருக்கணும், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அடுத்த வீட்டுக்காரர் கட்டக்கூடிய கட்டிடத்தை விட நான் நல்ல மேல ஒரு 2 கட்டணமாக கட்டணும், அப்படிதான் நம்ம பார்க்குறோமே தவிர ஒருவர் செய்கின்ற தொழுகை அவரை விட நான் முந்தி சென்று ஜமாத்தோடு தொழுகணும், அவர் செய்யக்கூடிய எல்லா தான தர்மம் விட நானும் கூடுதலான முறையில் செய்யணும், அப்படி நம்ம பார்க்குறோமா? இல்லை. இப்படி தான் காட்டணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நன்மையில் முந்தி கொள்ளணும், அந்த நன்மையில் எனக்கும் இது தேவை, என்னுடைய நன்மை எனக்கு தேவை என்றால் அதை முந்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு சிலர்களை ஒன்றுமே இல்லாமல் வந்த நபி தோழர்களை மதீனாவாசிகளோடு சிலர் தோழமையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீ நானே வச்சுக்க, இன்னொன்று அவங்களுக்கு எல்லாத்தையும் நிபுர்த்தி செய்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சேர்த்து விட்டாங்க. அப்படி சேர்த்து விட்டதில் யாரு? பைன சல்மான் அபி தர்தா, அபி தர்தாவும் சல்மான் அலியும் 2 பேரும் சேர்த்து நீ சேர்ந்து இருந்துக்குங்க என்று தோழமை ஏற்படுத்துகிறாங்க. தோழமை ஏற்படுத்த உடனே அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா அபு தர்தாவுடைய மனைவி பார்த்தா ஆடை சரியான முறையில் சரியான நல்ல உடைகளை உடுத்தாம ஒரு ரொம்ப பார்த்தாலே விகாரமாக இருக்கிற மாதிரி அவருடைய உடை உடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் யாரை தோழமை ஏற்படுத்தினார்களோ இன்னும் மனைவி இப்படி இருக்காங்களே, ஒரு பெண்ணு ஒரு நல்ல உடைகளை அணிந்தால் ஒரு கணவனுக்கு இறுக்கமாக இருக்கணுமே, மற்ற இருப்பது மாதிரி நம்ம உடையை அணியக்கூடாது, கணவன் இருப்பது மாதிரி நம்முடைய உடைகளை அணியலாம். அவரு பார்க்குறாங்க என்ன இப்படி இருக்கிறாங்களே என்று கூப்பிட்டு சொல்கிறாங்க, கேட்குறாங்க என்ன நிலைமையே, நல்ல ட்ரெஸ் பண்ண என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க உம்மு தர்தா, அப்போ அவர் எடுத்து சொல்கிறாங்க லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபி துன்யா, உங்களுடைய தோழர் இருக்காங்களே உலக தேவை ஒன்றுமே அவர் விரும்பலை. ஏன் நான் இப்படி இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இடத்துல லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபி துன்யா, துன்யாவில் கிடைக்கக்கூடிய இன்பமெல்லாம் அவர் வேண்டாத மாதிரி அவர் ஒதுங்கி போயிட்டு கொண்டு இருக்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, அப்படியே போகிறாரு, இன்னும் ஒன்றுமே மனைவி செய்ய கடமை மற்றதெல்லாம் செய்யாமல் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த செய்தி சொல்கிறாரு. அப்படியா? அப்போ அபு தர்தா இடத்துல நான் உங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் தங்கணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு சல்மானை வந்து அபு தர்தா அலி அவங்க சரி வாங்க தங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய என்னென்ன செய்கிறார்கள் என்று கவனிக்கிறார். கவனிக்கக்கூடிய நேரத்தில் அபு தர்தா அலி என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிக்கிறார், தூங்காமல் மறுபடியும் தூள ஆரம்பிக்கிறார். தூளக்கூடியவர் சல்மான் அலி என்ன செய்கிறாருன்னா படு தூங்கு கொஞ்ச நேரம் தொழு அப்புறம் தூங்கிடு அப்படின்றாங்க. இல்லை நான் தூங்க மாட்டேன்,
இரவு முழுக்க நான் தொழுதுன்னு தான் இருப்பேன் அப்படின்றார். ஆனால் ஒழுங்கட்டாயமாக படுக்க வச்சிடறார். தூங்கி ஆகணும், இதெல்லாம் வைக்கக்கூடாது, கண்ணுக்கு செய், நீ தூங்குன்னு சொல்லி சல்மான் அலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க வச்சிடுறாங்க. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒவ்வொரு இரவுல நான் தொழுதுட்டு இருந்தேன், நன்மையை நான் சேர்த்துட்டு இருந்தேன், இந்த மனுஷன் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குறேன்னு கேட்டார், சரின்னு சொன்னது பார்த்தா இது மாதிரி காரியத்தெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா காலையில் எந்திரிச்சு நோன்பு வைக்கிறார். நோம்பை விடுன்னு சொல்கிறாரு. நோம்பு வைக்காது, என்ன இப்படி செய்ய என்று அபூதர்தா சொல்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறாயே, தொழக்கூடியது நீ தொழாமல் இருப்பது, தூங்குன்னு சொல்லி என்னை தூங்க வைத்தீர்கள், இதையும் நோம்பு வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மறுபடியும் நோம்பு வச்சிடுறாரு. வச்ச பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அபூதர்தாவை சல்மான் அலி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சாப்பிட சொல்கிறார். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அவர் சாப்பிட்டே ஆகணும், ஹத்தா தாக்குல கடைசி வரை சாப்பிட வச்சிடுறார். நீ தின்னே ஆகணும், நோம்பு வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாரு, இன்னி சாயிமுன், நோம்பு வச்சிருக்கிறேன், ஏன் எனக்கு வலு கட்டாயம் ஆக்குற, இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நோம்பு விட செஞ்சிறார். இது விட செஞ்ச பிறகு இந்த செய்தியெல்லாம் பார்க்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போயிறார். யாரு? அபூதர்தா போய் சந்திக்க போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, நேற்று இரவு இப்படி அனுமதி கேட்டார், வர வச்ச வீட்டில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை தொழக்கூடியது அவர் என்னை தொலை விடாமல் தடுத்து விட்டார், தூங்காட்டி விட்டார். நான் நோம்பு வைக்கக்கூடாது, நோம்பு வச்ச பிறகு கூட இந்த நோம்பை விடுவதற்காக சாப்பிடுவதற்காக வலுக்கட்டாயமாக என்னை சாப்பிட வச்சார், அந்த நோம்பை கூட நான் வைக்கலை என்று சொன்ன உடனே அந்த செய்தியை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த அபூதர்தா கடைசியாக என்ன செய்கிறாருன்னா, இரவு முழுக்க நீ தொழுகிறே, அப்படி தொழாத, மீன் ஆகிற லைலத்தி, இரவின் கடைசி பகுதியில் 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. 2 பேரும் எழுந்திரிச்சோன்னா அப்போ இப்போ நம்ம தொழுதுக்குவோம், தொழுதுட்டு அவர் செய்கிறாங்க. அப்போ செய்யன்னு சொல்கிறாங்க, இன்னலி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் ரப்புக்கு செய்யக்கூடிய கடமை நீ செய். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஒரு நண்பன் நமக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயத்தில் மார்க்க ரீதியாக நம்ம சொல்லுவோம், உலக ரீதிக்கு நம்ம எத்தனையோ வழிமுறை சொல்கிறோம், அப்படி பண்ணி இப்படி பண்ணி வியாபார ரீதியாக இப்படி செய்ய நம்ம சொல்லுவோம். ஆனால் அபூதர்தாவுக்கு அந்த சல்மான் அலி சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சொன்னால், இன்னலி ரப்பிக்க ஹக்கா, உன் ரப்புக்கு செய்யக்கூடிய கடமை கரெக்டாக செஞ்சிக்க என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. வலி நப்சிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கா, அதையும் நீ செய். வலி அஹ்லிக அலைக்க ஹக்கா, உன் குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு, அது செய். மார்க்கம்னா ஒரு மணி தொழுவதையும் நோன்பையும் வச்சுட்டு போகிறது மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை செய், உன் உடம்புக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு, அது செஞ்சுக்க, உன் குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு, அது செஞ்சுக்க. குல்லுதி ஹக்கின் ஹக்கஹு, அந்தந்த உரிமை சரியான முறை உரிமை நிலைநாட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன செய்தி, அந்த சல்மான் அலி சொன்ன அபூதர்தா சொன்ன செய்தியை இது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே அப்போது சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் செஞ்சதா சரிதான், சொன்னது சரிதான், இப்படி இருக்கக்கூடாது என்று இந்த செய்திகளின் பாடம் என்ன, ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக சென்று நன்மையிலேயே மூழ்கி போகும் என்று ஆர்வத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அப்படியும் போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் இது வழிமுறை காட்டி தந்தார்கள் என்று ஒரு சஹாபாக்கள் இன்னொரு சஹாபாக்கள் ஆரம்பிட்டார்களே. இந்த நன்மைகளை நாம் இது மாதிரியான நற்காரியங்களை பிறருக்கு எடுத்து சொல்லி நன்மையிலே விரைந்து செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் இனிமாக்கி அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு நினைப்படுத்துகிறான், வத்தில்கல் ஜன்னத்துல்லத்தி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தாமலும், உலகத்தில் நீங்கள் செஞ்ச நற்காரியத்திற்காகத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் எந்த அளவுக்கு நன்மை எதிர்பார்த்து விரைந்து செய்தீர்களோ அந்த நன்மைக்கு பகரமாகத்தான் இந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களுக்கு சொல்கிறாங்க. இறை வசனத்தை நினைப்படுத்தி நமக்கு சோனம் கிடைப்பது என்ன, நற்காரியங்களை விரைந்து செய்து நன்மையான காரியத்தை அதிகமாக செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நன்மை வருகின்ற நேரத்தில் நமக்கு நாளை மறுமையில் தராஸ், நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய தராஸ் மாதிரி கிடையாது,
தக்காளி பருப்பு எண்ணெய் எடை போட்டு கொடுக்குறாங்களே அந்த தராசு கிடையாது. அல்லாஹ்வுடைய தராசு ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தராசு. அப்போ அந்த தராசை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிற ஃபம்மாமன் ஊத்திய ஃபம்மாமன் சகுலத் மவாதீனுஹு, யாருடைய அந்த தராசு கனமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, சந்தோஷமான வாழ்க்கையில் அவர் வெற்றிடுவார். இந்த உலகத்தில் விரைந்து விரைந்து நன்மைகளை ஆர்வத்தோடு நம்ம செய்தால் அந்த நன்மையுடைய தராசில் அந்த கணம் தீமையை விட நன்மை அதிகமாக ஆகிவிட்டுன்னு சொன்னால் சிறந்த வாழ்க்கைகளை எட்டுவார்கள். அம்மாமன் ஹஃபத் மவாதீனுஹு, யாருடைய அந்த நற்காரியங்கள் கணம் இல்லாமல் இருக்கிறதோ உம்முஹு ஹாவியா, இவர் ஹாவியா என்ற இடத்திற்கு தள்ளப்படுவார். ஒமா அத்ரக மாஹியா, ஹாவியா என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நாருன் ஹாமியா, பொசுக்கக்கூடிய அந்த நெருக்கத்துக்கு தான் இந்த ஹாமியா என்று பேராக இருக்கிறது, அதில் தான் தள்ளப்படுவோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டணும். சொன்னால் நன்மை என்று வருகின்ற நேரத்தில் ஆறும் அதிகமாக நாம் காட்ட வேண்டும். அதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தோழர்களுக்கு ஆரம்பூட்டினார்கள். தான தர்மங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலும் முந்தி செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளப்பட்ட உடனே தன்னுடைய தோட்டத்தை அபூ தல்ஹா அவர்கள் விரைந்து செய்கிறார்கள். இந்த உலகத்தை நேசித்ததை விட நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ நல்ல வழியில் செலவு செய்யாதவர் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் இறைவசை அருளப்பட்ட உடனே தோட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பைருவா தோட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. நிறைய சஹாபாக்கள் நன்மைக்காக செய்தார்கள். அதை நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் துப்து சதகாத், நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் சரி, பயன் துஃபுஹா, அது மறைமுகமாக தர்மங்கள் செய்தாலும் சரி, வதுதுஹல் ஃபுகரா, ஏழைகளுக்கு மறைமுகமான முறையில் செய்தாலும் சரி, கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. வயுகஃபிர் அன்கும் மின் செய்யாத்திக்கும், நீங்கள் செய்த அந்த தர்மத்தினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்த தவறு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை மாத்திரம் செய்யக்கூடாது. அந்த தீமைக்கு பரிகாரம் என்ன இருக்கிறதோ அந்த பரிகாரம் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது உங்களுடைய பாவத்தை அது அகற்றி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி இந்த ரமலான் மாதம் பொறுத்தவரை நமக்கு ஏராளமான நன்மைகளை நாம் சேர்த்து போறோம். தீமைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடியது, அதுக்கு எந்த ஒரு பிராயச்சித்தத்தையோ அதுக்கு பழி எந்த ஒன்றையும் நாம் தேடவில்லை. இப்போது நம்முடைய இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்தவரை நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய பொருளாதாரம் ரீதியாக எதெல்லாம் நம்ம செலவு செய்ய முடியுமோ அதற்காக நாம் பார்க்கணும். அதுக்காக விரைந்து செய்யணும். எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கோ அது நம்ம காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் தர்மங்கள் பொறுத்தவரை செய்யப்படத்தில் சதகத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக மௌத்தான பிறகும் வரக்கூடிய தர்மங்கள் எதாக இருந்தால் அது செய்கின்ற ஆர்வம் காட்டினார்கள். அது மாதிரி நம்முடைய ஜமாத் ரீதியாக சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இது போன்ற நிறைய நிறுவனங்கள், அது போன்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடிக்கடி நடத்தப்படக்கூடிய நீங்கள் அறிவீர்கள். ஜமாத் ரீதியாக நமக்கு பொருளாதாரத்தை ஒரு ஜமாத்தை வழிநடத்துவதாக இருந்தால் பொருளாதாரம் ரீதியாக மிக முக்கியம் வாய்ந்தது என்று புரிந்து கொண்டு இந்த ஜமாத்துக்கு வழங்கப்படக்கூடிய நிதிகள் அதற்கான பொருளாதாரம் அதற்காக பயன்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நற்காரியத்திற்காக வாரி வழங்கி மர்மையில் அல்லாஹ் இடத்துல சோனம் என்ற ஒரு பூஞ்சோலைக்குள்ள நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.